வணக்கம் நண்பர்களே, முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். பிடி அரசகுமார் கைது செய்யப்பட்டிருக்காருல்ல, தனியார் பள்ளிகள் தொடங்குவதற்கு கவர்மெண்ட் கிட்ட அனுமதி வாங்கி தரேன் அப்படின்னு 100 கோடி ரூபாய்க்கு மேலே மோசடி பண்ணியிருக்காரு அப்படிங்கிற புகாரின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டிருக்காரு பிடி அரசகுமார். அவர் டிஎம்கேல சேர்றதுக்கு முன்னாடி தமிழக பாஜகவுடைய மாநில துணைத் தலைவராக இருந்தவர். தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுடைய கடந்த கால பதிவு ஒன்று இப்போ பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. 2017 அவங்க தான் அப்போ பாஜக மாநில தலைவர். டிசம்பர் 10 அவங்க சமூக வலைதளத்தில் ஒரு பதிவு போடுறாங்க. ஆர்கே நகர் பை எலெக்ஷன் அறிவிக்கப்பட்ட காலகட்டம். ஆர்கே நகர் பை எலெக்ஷன் 2017 டிசம்பர் 21 நடக்க இருந்துச்சு. அதற்கான தேர்தல் வேலைகளில் தமிழிசை அக்கா ஈடுபட்ட போது ஆர்கே நகர் 42வது வட்ட பூத் முகவர்கள் ஆலோசனை கூட்டம் நடந்துச்சு. மாநில துணைத் தலைவர் அண்ணன் அரசகுமார் மற்றும் தேர்தல் பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டனர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிவு போட்டாங்க. டிசம்பர் 10, 2017 அன்னைக்கு. அந்த பதிவு போட்ட கீழே கமெண்ட் செக்ஷனில் நிலா சிங்கப்பெண் அப்படிங்கிறவங்க ஒரு சேலஞ்சு விடுறாங்க. ஆர்கே நகர் பை எலெக்ஷனில் நோட்டாவை விட தமிழக பாஜக ஒரு ஓட்டு கூட வாங்கிடட்டும், நான் தற்கொலை பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேலஞ்சு விடுறாங்க. சேலஞ்சு என்ன? பை எலெக்ஷனில் ஜெயிக்கணும், ஜெயிச்சா இதை நான் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் ஓகே, ஏன்னா ஜெயிக்கிறது கஷ்டம் பிஜேபி, அந்த ஒரு துணிச்சலில் இப்படி ஒரு சேலஞ்சு விட்டுருக்காங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் சேலஞ்சு என்ன? நோட்டாவை விட ஒரு ஓட்டு கூட வாங்குங்க, இது சவால் அப்படின்னு சேலஞ்சு விடுறாங்க. அப்போ தமிழக பாஜக மேலே எவ்வளவு நம்பிக்கை இருந்துச்சுன்னா இவங்க இப்படிப்பட்ட ஒரு சேலஞ்சு விடுவாங்க. பை எலெக்ஷன் நடக்குது, பை எலெக்ஷனுடைய ரிசல்ட் அறிவிக்கப்படுது. அவங்க சொன்ன மாதிரியே நோட்டாவை விட கம்மியாக தான் தமிழக பாஜக வாக்குகள் வாங்கியிருந்தாங்க. தமிழக பாஜக ஆர்கே நகர் பை எலெக்ஷனில் வாங்கின வாக்குகள் 1417. நோட்டா எவ்வளோ தெரியுமா? 2373. சேலஞ்சில் அந்த நிலா சிங்கப்பெண் அப்படிங்கிறவங்க ஜெயிச்சிட்டாங்க. அந்த லட்சணத்தில் தான் தமிழக பாஜக தமிழிசை சவுந்தரராஜனுடைய காலகட்டத்தில் இருந்துச்சு. இப்போ அண்ணாமலையை ஃபெயில்டு பர்சன், தோல்வி அடைந்தவர் அப்படின்னு சொல்கிறாங்களே, இவங்க மாநில தலைவராக இருந்தபோது நடந்த சம்பவம் தான் இது. இப்போ சொல்கிறாங்க அண்ணாமலை மாநில தலைவராக இருந்தபோது பாஜக மத்தியில் ஆட்சிக்கு வந்துருச்சு, சர்வ வல்லமையோட பாஜக மத்தியில் ஆட்சியில் இருக்குது, அப்போவே உங்களால் ஜெயிக்க முடியலை அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலையை பாயிண்ட் அவுட் பண்ணுறாங்க இவங்க. ஆனால் பாஜக மத்தியில் ஆட்சியில் இருந்தபோது தான் ஆர்கே நகர் பை எலெக்ஷன் நடந்துச்சு. நோட்டாவை விட கம்மியான வாக்குகளை தமிழக பாஜக வாங்கினாங்க. இப்போ இந்த பிடி அரசகுமார் பற்றிய செய்திகள் வளம் வந்துச்சுல, அப்போ தான் தமிழிசை அக்காவுடைய இந்த ட்விட்டர் பதிவு என் கண்ணில் பட்டுச்சு. இது மாதிரி ஆர்கே நகரில் 42வது வட்ட பூத் முகவர்கள் ஆலோசனை கூட்டம் நடந்துச்சு, அண்ணன் பிடி அரசகுமார் அவர்கள் மற்றும் தேர்தல் பொறுப்பாளர்கள் கூட இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அக்கா போட்ட பதிவு என்னுடைய கண்ணில் பட்டுச்சு. அந்த பதிவுக்கு கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனை நான் வாசித்து பார்த்தேன். அப்போ தான் அந்த நிலா சிங்கப்பெண் அப்படிங்கிறவங்க நோட்டாவை விட ஒரு ஓட்டு கூட வாங்கிருங்க பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சேலஞ்சு விட்டது. அவங்க சொன்ன மாதிரியே நோட்டாவை விட கம்மியாக தான் தமிழக பாஜக வாங்கியிருந்தாங்க. இதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணுங்கிறதுக்காக தான் இந்த பதிவு. அண்ணாமலை மட்டம் தட்டக்கூடாதுல்ல. இந்த லட்சணத்தில் கட்சியை வச்சுட்டு அண்ணாமலை கஷ்டப்பட்டு கட்சியை வளர்த்தாரு, அவரை பார்த்து ஃபெயில்டு பர்சன் அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்? இதுக்காக தான் இப்போ இதை வந்து எக்ஸ்போஸ் பண்ணேன். இந்த வீடியோவை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருங்க, அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி, ஜெய் ஹிந்த்.